ஹாய் ஹலோ சீரீஸ், நான் உங்க டார்க். அண்ட் இன்னைக்கு நம்ம தயாங்கு தாடார் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் ஷாட் நேம் வந்து நான் இன்னும் முடிவு பண்ணலை. ஓகே, இப்போலாம் ஒன் ஷாட் நேமே வந்து யோசிக்கிறதே இல்லை, போகிற போக்கில் அப்படியே ஒன்று வச்சு விட்றதான். ஓகேவா, இதுலேயும் நான் ChatGPT தான் நிறைய கேட்டே வைக்கிறேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது கொஞ்ச நாளாக. அண்ட் இது வந்துட்டு ஒரு வில்லேஜ் கண்டென்ட்டு, ஒரு மாதிரி க்யூட்டாக போகும். ஓகேவா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வில்லேஜ் கண்டென்ட் வந்து ஜிம்மினுக்கு நல்லா ரீச் ஆச்சு வியூஸ் படி. பட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அந்தளவுக்கு வரல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் போக போக ஓகே, வேறு வழி இல்லை, இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுனாலும் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க, இல்லை வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் சிஸ்டர் பான் தொடரட்டும், சேனல் வளரட்டும், பிடிஎஸ் வெளியிடட்டும், அண்ட் உங்கள் செவிகள் வெளியிடட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே உங்கள் இன்ட்ரோ தான். நீங்கள் வந்துட்டு ஒரு சரியான சிட்டிகள். ஓகேவா, அதாவது ஒரு மாதிரி உங்கள் கேரக்டர் படி பார்த்தோம்னா சரி, யாராவது ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, கொஞ்சம் மக்கு பிளஸ்டர். ஓகேவா, அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு அந்த ஹாலிடேஸில் தான் போயிருக்கீங்க. இங்கே நம்ம தயாங் சைடில் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு வில்லேஜ் பையன். ஓகேவா, அதாவது அவருக்கு உங்கள் ஏஜ் வந்து 18 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், 17 அண்ட் ஆஃப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவர் ஏஜ் வந்துட்டு he was 25. ஓகே, இந்த இன்ட்ரோ போதும். இப்போ நம்ம சைடாக வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் இதை உங்கள் ஊரில் தான், நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, உங்கள் அம்மா தான் வயனே எஞ்சி கிளம்பிடி, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம், தூக்கமே வராதா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்கள்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் தான், நானும் உன்ட்ட அதுதான் கேட்குறேன், என்கிட்ட வந்து வம்பிழுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மா எங்கள் ஊருக்கு கிளம்பவே மாட்டியா, அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் கிளம்புறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூமில் போய் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க உங்கள் அம்மாவே. இது கிளம்பாது அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்கள் ரூமில் போய் லைக் ஒரு பேகி, தென் ஒரு பேகி, அப்புறம் வந்து ஒரு லூஸ் டிஷர்ட்லாம் போட்டு வரீங்க. உங்கள் அம்மா என்னடி ட்ரெஸ் இது, எங்கள் ஊரில் இப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு. உன் ஊருக்கு வரதே பெருசு, அவ்வளோதான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மாவும் சரி வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அப்பா நீங்கள் 3 பேருமே காரில் வரீங்க. தென் உங்கள் அம்மா ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும் ஃப்ரண்ட் சீட்டு, நீங்கள் வந்து பேக் சீட்டில் உட்காந்துட்டு ஏர்பாட்ஸ் போட்டு ஃபுல்லுமே சாங்ஸ் கேட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா, அப்படியே போகும்போது அந்த வியூஸ் எல்லாம் அப்படி விண்டோ சைட்லேருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் உங்கள் அம்மா வந்து ஒரு கட்டத்தில் நல்லா தூங்கி இருப்பாங்க. நீங்கள் வந்து நான்லாம் தூங்க மாட்டேன், நான்லாம் தெம்பா உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு 4:30 4:35 அந்த ரேஞ்சில் வந்துடும், உங்களுக்கு கண்ணு லைட்டாக சொக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே லைட்டாக சாஞ்சிருப்பீங்க. உடனே உங்கள் அம்மா எந்திரிடி எங்கள் ஊர் வந்துருச்சு அப்படின்னு. ஒன்று இப்போதாம்மா படுத்தேன், உன் நேரம் படுக்க சொன்னா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க. நீங்கள் ஒன்று என்கிட்ட சண்டைக்கு போறலாம் உனக்கு விடியவே விடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த இடத்துல இருந்து லைட்டாக எந்திக்கிறீங்க. ஓகேவா, அதாவது உங்க அம்மாக்கும் உங்க பாட்டிக்கும் ஒரு சண்டை. அந்த சண்டையில வந்துட்டு பெரிய சண்டையா இருக்கும். உங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது லிட்டரலி அங்க இருந்திருப்பீங்க, அந்த ஊரில் தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த சண்டையில வந்துட்டு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் பிரிஞ்சு நீங்க இந்த உங்களுக்கு 3 வயசுல அந்த டைம்ல இருந்ததா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த சைடு எட்டி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்பதான் பிரச்சனைலாம் தீர்ந்து உங்க பாட்டிக்கு வந்து 60ஆம் கல்யாணம். ஸோ வந்துட்டு இங்க இருந்து எல்லாரும் போறீங்க. ஓகேவா, அதுக்கு நடுவில் பேசிருக்கவே மாட்டீங்க, பேச்சு எதுவுமே இருந்திருக்காது. இதான் வந்து இப்போ இந்த மெயின் கான்செப்ட். நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு அதாவது 15 இயர்ஸ் கழிச்சு போறீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும். அப்போ போகும்போது வில்லேஜ்மாக தான் இருந்திருக்கும், ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது அப்போ. ஓகேவா, பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே நீங்கள் வந்து சாங்ஸ்லாம் கேட்டு ஃபுல்லும் அப்படி போகும்போது தூங்கியிருப்பீங்களா. ஸோ தூங்கினோடனே எங்கள் அம்மா உங்களை எழுப்பியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு இப்படி லைட்டாக அந்த ஒத்த கண்ணில் இப்படி முழிக்கிறீங்க. பார்த்தா அந்த ஏரியா வந்துருச்சு. உங்கள் அம்மா இங்கே பாடுறி இதான் எங்கள் வீடு அப்படின்னு காட்டுறாங்க. ஒன்று நீங்கள் பான்னு பார்க்குறீங்க, ஏன்னா பெரிய வீடாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வீட்டில் தான் இருந்தியா, இது ஓ வீடா அப்படின்னு. ஒன்று என்னடி லந்தா அப்படின்றாங்க உங்க அம்மா. ஒன்று சும்மா சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடை செம்ம பெருசா இருக்குது. நீங்க போய் அந்த இடத்துல உங்க கார் ஸ்டாப் ஆகுதுங்க, அப்படியே அந்த இடத்துல நீங்க இறங்குறீங்க. இறங்கினோடனே பார்த்தா உங்க அம்மாவோட தங்கச்சி. ஓகேவா, அவங்க வந்துட்டு உங்க சித்தி வந்து அங்க இந்த ஆரத்தி தட்டோட நிக்கிறாங்க. நீங்க அப்படியே உங்களை போனே ஆரத்தி எடுக்கிறாங்க. நீங்க பார்த்துட்டு, அதாவது உங்களுக்கு யாருன்னே தெரியாது அவங்களாம். உங்க அம்மா வந்து எப்ப போனோடனே
யார் வந்து என்ன கேட்டாலும் சிரிக்கணும், ஓகேவா? சிரிக்கணும். அப்படி நீங்க அந்த வேலை நல்லாவே பாக்குறீங்க, எல்லாரும் பார்த்துட்டு நல்லா சிரிக்கிறீங்க. அப்போ ஆரத்தி எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பாட்டி வந்து இந்த ஒரு டப்பா மாதிரி வச்சு அதுல வந்து வெத்தலையை போட்டு குத்திக்கிட்டு இருக்கிறது பாட்டு. அம்மாடியோ, என்ன இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை சட்டையை போட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீங்க பார்த்துட்டு இந்த பாட்டியை பார்த்து மறைச்சிட்டு, கிளவி உனக்கு இல்லையா இந்த வயசுல உனக்கு கல்யாணம் ஒரு குறைச்சல், மண்டே ரெண்டா பொழந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி நீங்க வந்து மனசுக்குள்ள நிறைய வஞ்சுன்னு வச்சு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த பாட்டி இந்த திருப்பி உங்களை பார்த்துட்டு அவங்க பாக்குதா, நீங்க அந்த பாட்டியை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயே, என்ன இந்த பிள்ளை என்ன பார்த்து மறைக்குது, உங்க மாமா உள்ள இருக்கான் அவனை போய் மறப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே உங்க வச்சுத்தி தான், பாட்டி சும்மா வர பிள்ளை இப்படிதான் திட்டுவியோ அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. உடனே நீங்க வந்து பாக்குறீங்க. உடனே அவங்க வந்து உங்க உங்க சித்தி உங்க கணத்தெல்லாம் கிள்ளிட்டு, என்னம்மா எங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பார்த்துட்டு முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. உடனே இருக்கு இருக்கு அப்படின்றீங்க. உடனே உங்க சித்தி வந்து கவனிக்காத இடத்துல உங்க அம்மாவும் சொல்றேன்டி, ஓ யாருமா இது அப்படிங்க, இதோ உன் சித்தி அப்படின்னு. ஓ சித்தியா, சரி சரி அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து இருக்கீங்க. தென் வந்துட்டு அந்த ஆர்த்தி வந்து தட்ட போகும்போது அவங்க சித்தியோட ஹஸ்பண்ட் கூட வந்து உங்க அப்பாவும் அவங்க அம்மா அவங்க ஏதாவது அந்த சித்தி கூட சேர்ந்து உங்க அம்மாவும் கதை பேசி போயிட்டாங்க. நீங்க வந்து அவங்களாம் கவனிச்சிருக்காம நீங்க வாட்டுக்குள்ள வந்திருப்பீங்க அந்த வீட்டுக்குள்ள. யார் பின்னாடி பார்த்தா யாரையும் காணும். நீங்க பார்த்துட்டு, அட பாவிகளா, நீங்களாம் அங்க சேர்ந்துட்டு எங்களை என்ன தனியா விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க முடிச்சிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க உள்ள போய் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க, ஒரு 5 ஸ்டெப்ஸ். அந்த வெளியே உட்காந்து உங்களை குறை சொல்லிட்டு இருக்கு அந்த பாட்டி வந்து, என்னடி திரு முடிச்சிருந்தீங்க அப்படின்னுது. உன்னி தெரியாது எங்க போகணும்ட்டு. பெரிய வாயாடிவீங்க பா அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அவங்க மாதிரி பாட்டி ஸ்லாங்ல பேசுறாங்க. எனக்கு எல்லாம் ஒழுங்கா இப்ப வர மாட்டேங்கி. அப்போ வந்துட்டு அங்க வந்துட்டு போய் நேரா போய் வடக்க பார்ப்போம் அப்படின்றாங்க. வடக்கையா அப்படின்ற மாதிரி நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த பாட்டி சொல்லிட்டு போயிட்டு நீங்க ஒண்ணு இந்த பாட்டிலையும் தப்பிச்சு வந்தா போதும்னு சொல்லிட்டு நீங்க 10 ஸ்டெப்ஸ் வந்துட்டீங்க. 10 ஸ்டெப் வந்தா அந்த இடத்துல வந்து முட்டுற மாதிரி இருக்குது. முட்டுற மாதிரினா அந்த இடத்துல ஸ்டாப், ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேல போற மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி மேல போற மாதிரி இருக்குது. நீங்க வந்து அந்த இடத்துல நிக்கிறீங்க. அப்போ அதாவது அந்த பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வளர்க்குற என்னன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உங்க இந்த வீட்லயே நல்லா படிச்சுட்டு உங்க மாமங்காரன் தான், அவன் வருவான் அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாது. நீங்க வந்து அந்த இடத்துல நிக்கிறீங்க. அப்பதான் அப்படியே லைக் அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து லைக் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு தென் ஒயிட் கலர் வேட்டி எல்லாம் போட்டுட்டு ஒருத்தவங்க கீழே இறங்கி வராங்க. நீங்க அப்படியே அந்த பர்சனை ஆன் சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. தென் அப்படியே வந்துட்டு லைக் டைம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, வாட்ச்ல வந்து டைம் பார்த்துட்டே அவர் கீழே இறங்கி வராங்க. அப்போ நீங்க வந்து அந்த மனுஷன் அப்படியே பாக்குறீங்க. உடனே அவர் இறங்கி வந்து, ஓய் நீ தானே வாயனா அப்படின்னாரு. உன்னி ஆமா அண்ணா அப்படின்னு. நீங்க என்னது அண்ணாவா அப்படின்னு சொல்லி உன்னி ஆமா அண்ணா தானே அப்படின்னு. அண்ணனா என்ன பார்க்க அண்ணன் மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லி, அக்காவா அப்படின்றீங்க. உடனே அப்போ உங்களை அக்கான்னு சொல்லும் போது உங்களுக்கு வருது, எங்களை அண்ணன்னு சொன்ன எங்களுக்கு மட்டும் இனிக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு, அப்போ நீங்க யாரு அப்படின்னு. அப்ப அவர்தான், அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லி வைத்தாய் முல்லை அப்படின்னு சாரு. நீங்க பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறீங்க. ஒண்ணு, ஏய் நான் தாண்டி உங்க மாமா அப்படின்னு சாரு. மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிக்கிறீங்க. உடனே, ஏய் நான் தானே உங்க அக்காவோட தம்பி. ஏன் உங்க அக்கா, எங்க அக்காவை சொல்லணும், இதுங்க ரெண்டும் இது போட்டு சண்டையில என்ன தாட்டா விட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தென் என்ன இங்க திருன்னு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. எங்கேயோ வடக்கு போக சொன்னாங்க அப்படின்னு. அந்த கிளவியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மேல கூட்டு போறேன். நீங்க அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி போறீங்க. அப்போ வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போயிட்டு உங்களை வந்துட்டு ஒரு ரூம் காட்டுறாரு. ஏய் இதான் ரூம் போ அப்படின்றாரு. நீங்களும் அப்படி பொறுமையா அந்த ரூம்குள்ள போறீங்க. அப்போ ஏன் இந்த ரூம் காமிச்சா ரூம்குள்ளலாம் இன்வைட் பண்றது இல்ல, கூப்பிடுறது இல்ல அப்படின்றாரு. உடனே உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்றீங்க. அவரும் அவரும் அப்படியே உள்ள வராரு. வந்துட்டு உள்ள வந்து அந்த கையோட அப்படியே உங்களை வந்து பின்னாடி அப்படியே ஃபுல்லா புஷ் பண்ணிட்டு போய் வால்ல உங்களை பின் பண்ணிட்டு அப்படி கை வச்சிருக்காரு. நீங்க ஆன் பாக்குறீங்க. டே உன்னை உள்ளே இன்வைட் தானடா பண்ண, நீ என்னென்னமோலாம் பண்றியடா அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பார்த்து திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சைட்ல செம்ம கோவம், யாரா இவ, நம்ம தான்டா எல்லாருக்கும் பயம் காட்டும், நம்மள கண்ணிலே காட்டுறானேடா, இது வந்து வீட்டுக்குள்ள வந்து ரூம்குள்ள வந்து ஒரு நிமிஷத்துலயேடா அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி அவர் பார்த்து முழிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்க நீங்க வந்து தலை இப்படி குனிஞ்சிருப்பீங்க. இவர் வந்து மறைக்கும், உங்களுக்கு கோபமா வருது. நீங்க அப்படி
தலையை குடிஞ்சிருக்கீங்க. அப்போ வந்து உங்க சின்ன பிடிச்சது வந்து உங்க ஒரு ஹேண்ட் வச்சு அந்த சின்ன வந்து ரைஸ் பண்றாரு. ரைஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை அவர் கண்ணை வந்து உங்க கையை வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறாரு. நீங்க அப்படியே பாக்குறீங்க. அவர் கண்ணிலேயே ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு லைக் யூ கேன் ஃபீல் த யூனிவர்ஸ் த்ரூ ஹிஸ் ஐஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அப்போ வந்துட்டு இந்த சின்னக்கு அந்த ஃபிங்கர் வச்சு உங்களுக்கு ரப் பண்றாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறீங்க. அவர் கண்ணிலே பார்த்துட்டு நீ யூனிவர்ஸே காமிச்சாலும் பரவாயில்லடா அப்படி சொல்லிட்டு நீங்க அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அவர் ஒன்னு லைட்டா ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு பாத்துக்கிறேன், எங்க போக போற, எங்க அக்கா பண்ணு அப்படி சொல்லிட்டு என் பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு போறாரு. நீங்க அப்படியே போற அவரே ஆன் பாத்துட்டு இருக்கீங்க. யாரா யார் சாமி நீ? இனிமே உன் கண்ணிலேயே மாட்டக்கூடாது. இனிமே என்ன பார்த்தாதான் ஏதாவது பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து போனோன்னு ரூமை சாத்திட்டு அப்படியே பெட்ல போட்டு உருள்றீங்க. யார் இவன், யார் இவன், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பெட்டை வந்து குத்தி குத்தி வேற உருண்டிருக்கீங்க. அது அவருக்கு போகும்போதே கேட்டிருக்கோம். ஒரு இடம் சிரிச்சுக்கிட்டு, சார் வயனுக்கும் எங்க அக்கா மாதிரி செம்ம கோவம் வருதுன்னு, எல்லாம் அவரத்தான் தானே அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிட்டு போறாரு. அப்படியே போன கையோட பிரிட்ஜ் இது ஜம்மு கிட்ட தான் போறாரு. ஜம்மு கிட்ட பார்த்துட்டு இந்த மச்சான் எங்க அக்கா பொண்ணு வந்திருக்காடா அப்படின்னு சாரு. உடனே இந்த மாதிரி ஜம்முக்கு தான், சரி மச்சான், சரி சரி, இல்ல எத்தனை வருஷம் தான் அந்த பொண்ணு நினைச்சுன்னு இருப்ப, நீயும் அந்த பொண்ணுக்கு தெரியாம ஸ்கூல் படிக்கலாம் போய் பார்த்துன்னு தான் இருக்க, இந்த அம்மா உன் பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஏய் நான் எனக்கும் அவளுக்கும் 7 வயசு தான் வித்தியாசம் அப்படின்னு. 7 வயசு? டேய் இறக்குறத பேசா. இந்த வயசு பொண்ணுங்களாம் 5 வயசு 2 வயசுல பெருசா பாக்குது, நீ 7 வயசுன்னு அவனுக்கு நியாயமா இருக்கா மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தயாங்கதான் இல்ல அவ பாப்போம், அது டைம் சொல்லும் ஆன்சரை அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியா போயிருப்பாரு. நம்ம தயாங் வந்துட்டு அவருக்கு 25 இயர்ஸ், உங்களுக்கு 18 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அவர் வந்துட்டு நல்லா படிச்சது லைக் காலேஜ்ல வந்துட்டு அக்ரி எடுத்து படிச்சிருப்பாரு. அவங்க ஃபேமிலியில வந்துட்டு பேசாம நீ வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சு வேற ஊருக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் வந்துட்டு எனக்கு அக்ரி தான் இன்ட்ரெஸ்ட், நான் அக்ரியே படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம ஊர்லயே நிறைய வயல் இருக்கு, நான் இங்கேயே ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. பட் நல்ல வெல் எஜுகேட்டட் மேன். ஓகேவாடா? இந்த இதுல வந்து ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. தென் இவங்க வீட்லயுமே அவங்க வீட்லயுமே வயசாகுது, கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இருந்திருப்பாங்க. பட் இவருக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் மனசுல பிடிச்ச பொண்ணு வரல, எனக்கு இன்னும் மனசுல பிடிச்ச பொண்ணு வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னா உங்க பாட்டி தாத்தாவோட 60ஆம் கல்யாணம். ஓகேவாடா? சொன்னாலும் இல்லையா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் திருப்பி எதாவது சொல்றேன். உங்க பாட்டி தாத்தாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஓகேவா? அப்போ நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டே அப்படி கீழே, ஐ மீன் அன்னைக்கு நைட் ஆகிருக்கும், நீங்க வந்து கீழே இறங்குறதுக்கு நீங்க வந்து கீழே இறங்குறீங்க. பார்த்தா அப்படியே தடபுடல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது உங்க அம்மா, உங்க சித்தி, உங்க பெரியம்மா அப்படி எல்லாரும் வந்துட்டு கிச்சன்ல இருந்து காய்கறி அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சமையல் இப்படி பெருசா போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பாட்டி தான் அங்க. அப்போ உங்கள்ட்டே வந்து சரிக்கிட்டு இருக்காங்க, அதாவது உங்கள்ட்டே வந்து வம்பு பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு ஏய் கிளவி, உனக்கு கல்யாணம் முன்னாடி உன் மண்டியில 2 பழக்கணும் என் பேரை நான் மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு உங்க மனசுல இந்த பாட்டி நல்லா திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சடனா உங்க சோல்டர் ஒருத்தவங்க கை போடுறாங்க. நீங்க பார்த்துட்டு திரும்பி பாக்குறீங்க. பார்த்தா தயாங்க. நீங்க ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அப்போ அவர் உங்க சோழல போட்ட கையில உங்க நெக்க அப்படி சுத்தி போடுறாரு. போட்டுட்டு அதாவது உங்க ஹெட் மேல அவர் ஹெட்டை வச்சு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காரு. நீங்க பாத்துட்டு நீங்க ஹேண்டை வந்து இப்படி எடுத்து விடுறீங்க, அவர் ஹேண்டை. உடனே அவர் என்ன கொடுத்தது பத்தலையா அப்படின்றாரு. நீங்க அப்படியே பார்த்து டே போடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க யாருமே கவனிக்காத நேரத்துல நீங்க வந்துட்டு ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அந்த நைட் ட்ரெஸ் வந்து லைட்டா ஹேண்ட் தூக்குனா வந்து உங்க லைட்டா உங்க பிளான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே பிடிச்சி கில்டர் அடிங்க. டே மாமா மாதிரி நடந்துக்கோ, நீ என் தாய் மாமா புறக்கி மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அவர்கிட்ட. ஆமா நான் உன் தாய் மாமா தான். ஆமா நான் வந்து 7 வயசு இருக்கும்போது என் கையில கொடுத்தாங்க உன்னைய, தெரியுமா? இது இங்க பாரு, இவ்வளவுதான் நீ கட்டிக்க போறேன்ட்டு. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லு? அத்தனை வருஷம் உன்னை அவ்வளோ நினைச்சுதான் வாழ்ந்தேன். இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க காரணம் நீ தான். இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. நீங்க பாத்துட்டு என்னடா இவன் ஒரு நிமிஷத்துல அதாவது இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு தனியா அப்படி அமைதியா பேசினா கூட பரவாயில்ல, இப்படி பேசிட்டு போறானே அப்படின்ற மாதிரி அவர் பேசுறதெல்லாம் நீங்க இப்பதான் வந்து உங்க மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது 7 வயசுல அவர் கையில என்ன கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணிக்க பொண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க, என்னதான்டா இது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டு
அப்போ அப்போ அவர் என்ன லவ் பண்றாரா? ஐயோ! பையன் லூசு மாதிரி யோசிக்காத. அப்படி எப்படி நடக்கும்? நான் 3 வயசுல பார்த்தது. ஐயய்யோ! அப்படின்ற மாதிரி நீங்க உங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அம்மா தான், "ஏ வயனே வந்து காய்கறி அரிடி" அப்படின்றாங்க. உடனே மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கோரஸ் போடுறீங்க. உடனே உங்க அம்மா பார்த்து மறதான். நீங்க அப்படியே வந்து ஏதோ வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது வெங்காயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ணெல்லாம் உங்களுக்கு கலங்குது. அப்போ அப்படி தண்ணி கொடுக்க வர மனுஷன் தயாங்குது அவங்களை கண்ணெல்லாம் போட்டு தொடச்சு விட்டு போறாரு. உங்க அம்மா தான், ஏ டேய் தயாங்கு, அம்மா இது அக்காவெல்லாம் மறந்துட்டியாடா அப்படின்றாங்க. ஒண்ணு அப்படியே நீ மட்டும் ஞாபகம் வச்சு கிழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒண்ணு எங்க அக்கா, என்னடா இப்படி கோவமா பேசுற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா தயாங்க பிடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நடுவில் கான்வர்சேஷன்ல உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, அதாவது நீங்களும் தயாங்கும் சின்ன வயசுல என்னென்ன லூட்டிஸ் எல்லாம் அடிச்சீங்க அப்படின்னுட்டு. அதாவது நீங்க வந்து தயாங்கிட்டு வரவே மாட்டீங்களா 3 வயசு, உங்களுக்கு வந்து 2 வயசுல இருக்கும்போது தயாங்கம்மா தயாங்கம்மா தயாங்கம்மான்னு தயாங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப சரியா இருக்குது. ஐயோ நான் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. தயாங்க போயிட்டு சிரிப்பு வந்துருக்கா, நான் போறேன்க்கா விடுக்கோ அப்படின்றாரு. ஏப்பாடா மோசக்கட்ட நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா உங்க அம்மா சொல்றாங்க. அப்படியே தேங்க வந்துடுறாரு. நீங்க வந்துட்டு எல்லாம் ஞாபகப்படு, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்போ நீங்க வந்துட்டு ஆஹ் இவரு இவரை பார்த்தாகணுமே, இவர் மட்டும் தான் சர்ப்ரைஸ் கொடுப்பாரா, ஏன் நம்ம கொடுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு, அதாவது உங்க உங்க சித்தி இருப்பாங்கல்ல, சோ உங்க சித்திட்ட கேட்டு தேவாங்க ரூம் எங்க இருக்கு அப்படி மாதிரி கேட்டிருப்பீங்க. உடனே அவங்க எதுக்குன்னு கேட்டா சும்மா மாமா பார்க்கணும் தான், அதனாலதான் அப்படின்னு மாமாட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. உடனே அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க. தேவாங்க ஒரு ரூம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அப்படி பொறுமையா போன் நட போட்டு ஒரு ரூம் போறீங்க. அந்த ரூம்ல வந்துட்டு மனுஷன் அப்பதான் குளிச்சு வந்திருப்பாரு போல, டவல் மட்டும் தான் கட்டிட்டு நிக்கிறாரு. நீங்க அப்படியே தேங்கோடி ஷாக்ல பாக்குறீங்க. அவர் ஒன்னே உள்ளவா அப்படின்னு நீங்க அப்படியே பொறுமையா உள்ள வரீங்க. உள்ள வந்து பார்த்தா லைக் அந்த ரூம் ஃபுல்லா அப்படி மாதிரி ஏஸ்தட்டிக்காவே இருக்குது. வில்லேஜ் ரூம்னு சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு மனுஷன் ரொம்ப கிளீனா ரொம்ப கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா வச்சிருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த ரூம்ல உங்க கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்க அதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு 2 வயசு ஆனா அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு தூக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ. அவருக்கு 8 வயசு இருக்கும்போது உங்களுக்கு 2 வயசு. அந்த போட்டோ எல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த மாதிரி வந்து போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல இந்த ரூம் கொஞ்சம் கொஞ்சம் மேல இருக்க ஸ்லாப்ஸ்ல வந்துட்டு டாய்ஸ் நிறைய இருக்குது. நீங்க பார்த்து டாய்ஸா, குழந்தையா நீ அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அதுக்கப்புறம் தான் டாய்ஸ் வந்து கொஞ்சம் உத்து பார்த்ததுக்கு அடுத்தா உங்களுக்கு ஞாபகம் வருது. அதாவது வந்து நீங்க வந்து சைல்ட்ஹுட்ல நீங்க விளையாண்ட டாய்ஸ் அதெல்லாம் ஓகேவா. அதாவது ஒரு இந்த சொப்பு ஜாமா அதெல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் நீங்க சைல்ட்ஹுட்ல விளையாண்டது டாய்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க அப்படியே பாக்குறீங்க. அண்ணே நான் விளையாண்டதானே இதெல்லாம் அப்படின்னு கேக்குறீங்க. உடனே நீ விளையாண்டதான், அது எதுக்கு எடுத்து வச்சிருக்க அப்படின்னு. ஒண்ணு இதெல்லாம் பார்க்கும்போது உன் மெமரி வரும், அதான் இத நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க பாத்துட்டு இப்பலாமாடா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவரை பாக்குறீங்க. அப்போ அந்த இடத்துல லைக் அந்த வால்ல ஹையா இருக்கிற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு ஒரு போட்டோ இருக்குது. அது மட்டும் நீங்க அப்படியே அந்த போட்டோவை பாக்குறீங்க. பார்த்தா நீங்க வந்துட்டு ஏதாவது அந்த போட்டோல 2 பேரும் இப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஷாக்ல இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா. அந்த பிக்கு நீங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி எம்பாரஸா அவர் பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. அவர் ஒண்ணு அது நம்ம எடுத்த போட்டோ தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த தயங்கி சொல்றாரு. நீங்க வந்துட்டு சரி மாமா போயிட்டு வர அப்படின்னு. இப்படி என்ன சொன்ன அப்படின்றாரு. மாமா அப்படி சொன்னேன் அப்படி சொல்றீங்க. திருப்பி சொல்லு அப்படின்னு. மாமா போதுமா அப்படி சொல்றீங்க. உடனே அவரு ஐயோ இந்த வார்த்தைலாம் கேக்குறதுக்கு தவம் கழுதண்டி அப்படின்றாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஆக்வர்டா இருந்திருக்கும். நீங்க அப்படியே கிளம்பி வெளியே வந்திருப்பீங்க. நீங்க உங்க ரூமுக்கு போய் இப்ப நடந்த விஷயத்த எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது அவரு நின்னது திரும்பி அந்த ரூமு கூட சொல்லி போயிட்டு நீங்க பார்த்தா அந்த மனுஷன் அந்த பிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க போயிட்டு மாமா எனக்கு அந்த சொப்பு ஜாமா செட்டு கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்றீங்க. உடனே அவரும் அப்படி பாக்குறாரு. லைக் அதாவது அந்த நேரத்துல நீங்க 2 பேருமே ஏதோ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உங்களை தூக்குறாரு. நீங்களும் அந்த பொம்மை இப்படி எடுத்துட்டீங்க. எடுத்து கீழே இறக்கும் போது நீங்க கைப்பட்டு தெரியாம டவல் வந்துருச்சு. நீங்க வந்து அவரு உங்களை ஷாக்ல இப்படி பாக்குறாரு. நீங்க ஐயோ அப்படி சொல்லிட்டு சிரிச்சிருப்பீங்க. நீங்க உடனே அவதான் அடி பாவி அப்படி சொல்லிட்டு அவர் டவல் எடுத்து கெட்ட பிறகு டவலை காணும். அதுக்கப்புறம் டவல் அப்படியே கத்திட்டு நிக்கிறாரு. உடனே நீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படி சிரிக்கிறீங்க. அவருக்கு ரொம்ப கூட வெறும் மனுஷன் அப்படியே டோட்டலா பிங்க் கலர்ல ஆயிருப்பாரு. நீங்க
வெளியே போடி, வெளியே போ அப்படின்ட்டாரு. நீங்க அப்படியே போக மாட்டேரு அப்படின்றீங்க. வெளியே போயிரு, ஏதாவது பிடிச்சி கட்டி தச்சுருவேன் அப்படின்றாரு. உடனே போமாம்மா அப்படின்றீங்க. உடனே அவர் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி உங்க பேர் அப்படி ஃப்ரெண்ட்ல இழுத்துல அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வந்திருப்பாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்க கண்ணில் அப்படியே டோட்டலா வைடா இருக்கும். ஆனா விட்டுருப்பாரு உங்களை. நீங்க அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே வெளியே வந்திருப்பீங்க. மனுஷனுக்கு அவ்வளவுதான், ஐயோ பாத்துட்டா, ஐயோ பாத்துட்டா, ஐயோ பாத்துட்டா அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு அவரு. அதாவது எம்பாரஸ்மெண்ட் பீக்ல உட்காந்துருக்காரு மனுஷன். ஐயோ பாத்துட்டாலே அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க வந்துட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டு பாத்துட்டேன், ஆனாலும் உனக்கு சொந்தக்காரி நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல நினைச்சிட்டு நீங்க போறீங்க. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியல. அந்த 1 டே, இந்த 2 டேஸ்ல நீங்க ரொம்ப சேஞ்ச் ஆனதும் உங்களுக்கு தெரியுது. அண்ட் 3வது டே உங்க தாத்தாக்கும் பாட்டிக்கும் கல்யாணம். அதாவது உங்க பாட்டி வந்து பொண்ணு மாதிரி அலங்காரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே பார்த்துட்டு வயசான காலத்துல உனக்கு எதுக்கு இந்த கல்யாணம், உனக்கு எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அப்போ உங்க ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணி எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே அவ உங்க மாமாவா, உங்க மாமா போட்டோ கிடைக்குமா அப்படின்றா. நீங்க அப்படியே பாசிட்டிவ்ல இருக்கீங்க. எதுக்கு என் மாமா போட்டோ அப்படின்றீங்க. நீ சும்மா அனுப்பிடி அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே இல்ல மோமகர் கட்டைக்கெல்லாம் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தா அந்த ஜீவன் யாரு நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க உடனே இந்த அவர் போட்டோலாம் அனுப்புறீங்க. உடனே அவர் பார்த்துட்டு இதான் மாமாவா அப்படின்றா. உடனே ஆமா இதான் என் மாமா அப்படின்றீங்க. நல்லா சொல்லி இதான் உன் மாமாவா, இதாண்டி என் மாமா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தென் அவ வந்துட்டு இந்த பையன் தானா, இவன் உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி நம்ம ஸ்கூல் வாசல் நிற்பான், உனக்கு தெரியாது, அவன் உன்னதான் சைட் அடிப்பான், உன்னை தவிர வேற எந்த பொண்ணு பார்க்க மாட்டான். என்னமோ நிறைய பொண்ணுங்க இவன்கிட்ட போய் நம்பர்லாம் வாங்கியிருக்கு, பட் இவன் யாரையும் கண்டுக்க மாட்டான். ஒரு மாசத்துக்கு ஒரு 3 தடவை, ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் நிப்பான், நீ கவனிச்சது இல்ல அப்படின்ற மாதிரி உங்கள்ட்ட கேக்குறாங்க. நீ நீ நீங்க வந்து இல்லையே அப்படின்றீங்க. உன்கிட்ட வந்து சொன்னா நீ அப்படியே பறந்துருவியன்னு சொல்லிட்டுதான் நாங்க யாருமே உன்கிட்ட சொல்லல அப்படி சொல்லிட்டு நீங்க, அதாவது அவ வந்து உங்கள்ட்ட சொல்றா. நீங்க அப்படியே பார்த்துட்டு இப்படி இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சா, டேய் மாமா நீ சரியான ஆள் தான் அப்படின்னு உங்க மனசுல நினைச்சிட்டு உங்க போனை கட் பண்றீங்க. ஆக்சுவலி நீங்க சாரி தாண்டா கட்டிருக்கீங்க, ஓகேவா. அப்போ நீங்க அந்த உங்க போன் வந்து உங்க ரூம்ல இருந்தா நீங்க போன் பேசிட்டு இருப்பீங்க. அப்போ உங்க ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. நீங்க அப்படியே ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. அப்போ நம்ம தேங்காய் அப்படின்றாரு. உடனே சொல்லு மாமா அப்படின்றீங்க. நீங்க எதுவுமே தெரியாத சொல்லு மாமா அப்படின்றீங்க. உனக்கு உன்னை வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிக்குமாலாம் தெரியாது, ஆனா உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்றாரு. உடனே நீ சொல்லு மாமா என்னது அப்படின்றீங்க. உடனே அவர் ஒரு ஹிப் செயின் எடுத்து கொடுத்துட்டு இதுதான் ஆறும் உனக்கு போட்டுக்கோ அப்படின்ட்டு போறாரு. நீங்க அப்படியே பாக்குறீங்க ஹிப் செயினா. ஆஹ் அதாவது வந்துட்டு உங்களுக்கு வெளியே போட்டு பாக்குறீங்க. வெளியே போட்டா ஒரு மாதிரி நல்லா இல்ல, சோ நீங்க வந்து பேசாம உள்ள போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு உங்க சாரிக்குள்ள வந்து ஹிப் செயின் போட்டுக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஹிப் செயின் எல்லாம் போட்டு நீங்க வெளியே வரீங்க. தயாங் கண் வந்து இப்படி உங்க ஹிப் செயின் வெளியே காணுமே அப்படின்ற மாதிரி தேடுது. சரி அவளுக்கு பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி அந்த நினைச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணி தயாங் கிட்ட போய் நிக்கிறீங்க. அதாவது இந்த ஃபேமிலி இந்த இஷ்யூஸ், அதாவது இந்த ஃபேமிலியில சர்டனான இந்த சமுதாயம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, சாய் ஸ்டாயில் சமுதாயம்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது நீங்க அவர் பக்கத்துல போய் நிக்கிறீங்க. அவருடைய லைக் உங்க ஃபேஸ் பண்ணல ஒரு வேலை பிடிக்கல போல அப்படின்னுட்டு நீங்க வேணுக்குனே அவர் ஹேண்ட் எடுத்து உங்களை ஹிப்ல வைக்கிறீங்க. அப்போ ஹிப்ல வச்சோடனே ஒரு உங்க உங்களை பாக்குற ஒரு ஹேண்ட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அவங்க உங்க ஹிப் வந்து கொஞ்சம் சூடா இருக்கா, ஸோ வந்து மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு அப்போதான் அவர் வந்து இந்த ஹிப்ல இந்த செயினுக்கு பசங்க பார்த்துட்டு உங்களை கீழே பாக்குறாரு. நீங்க வந்து ஹிப் செயின் போட்டிருக்கீங்க உள்ள. நீங்க அப்படியே பார்த்துட்டு அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அவருமே மாதிரி லைக் மாதிரி அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. மாதிரி லைக் அவங்க டங்கை வந்து அவர் டங்க் வச்சு அவர் லோவர் லிப்பை வந்து லிக் பண்ணிட்டே ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்க பார்த்துட்டு இவன் என்னடா, இவெல்லாம் யாராச்சும் வில்லேஜ் பையன் சொல்ல நம்புவாங்களா, இப்படி இருக்கான் திருட்டு போன அப்படின்ற மாதிரி நீங்க அவர் கையை எடுத்து விட்டுறீங்க. அவர் அப்படியே யாருக்குமே தெரியாம டோட்டலா உங்க அந்த சைடு ஹிப்ல இருந்து கை போட்டு உங்களை அந்த சைடு இழுக்கிறாரு. அதை வந்துட்டு உங்க அம்மா கவனிச்சிருப்பாங்க. பட் இதுவும் சரி திருந்திருச்சுங்க. அதாவது உங்க அம்மாவுக்கு வந்துட்டு டோட்டல் ஆசையுமே வந்து தயாங்க்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே உங்களுக்கு வந்து தயாங்கு, உங்களுக்கு வந்து தேயாங்கு நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிதான் வந்து சின்ன வயசுல இருந்தே தயாங்க வளர்த்துருப்பாங்க, ஓகேவா. அதனாலதான் அவர் இன்னுமே கல்யாணம் பண்ணாம இருக்கிறது வந்து அவங்க அக்காவுக்கு தெரியும், பட் வேற யாருக்கும் தெரியாது. அதாவது ஒரு தம்பியோட மைண்ட் செட் அப்படின்னு ஒரு அக்காவுக்கு தெரியும்ல. சோ வந்துட்டு உங்களுக்காக தான் அவர் காத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால வந்துட்டு
அதாவது என் பொண்ணு என் தம்பிக்கு தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல உங்க அம்மா வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஐயோ, நான் ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் கண்டதெல்லாம் கத்துதே, என்ன கத்துதுனே தெரியல, ஒரு மார்க்கமாலாம் சவுண்ட் வருது. ஓகே ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இது பண்ணிடுங்க. அதாவது அந்த நேரத்துல வந்துட்டு உங்க அம்மா வந்துட்டு ஃபோக்கஸ்டா இருக்காங்க, என் தம்பி வந்து என் பொண்ணு வந்து என் தம்பிக்கு தான் அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மாவும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க வந்துட்டு லிட்டரலி இந்த 1 வீக் அப்படியே குட்டி குட்டி ரொமான்சஸ் தான் போயிருக்கும், ரொம்ப வந்து குட்டியா தான் போயிருக்கும். இப்போ நாளைக்கு நீங்க வந்து ஊர் கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைம் வந்துருச்சு. நீங்க இன்னைக்கு நைட் வந்து தயாங்கோட ரூமுக்கு போறீங்க. தயாங்க ஒண்ணு என் வயன் இந்த மாதிரி நைட் நேரம் ரூமுக்கு வராத, தெரிஞ்சா பிரச்சனை ஆகும் அப்படின்றாரு. நீங்க பாத்துட்டு மாமா நீ அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து சொல்ல வரீங்க. தென் அவர் வந்து உங்களை பாக்குறாரு. நீ மாமா நான் போறேன், எனக்கு இங்க இருந்து போக விருப்பம் இல்ல, உன்னை விட்டுட்டு போக விருப்பம் இல்ல, சுத்தமா இல்ல, கடைசி வரைக்கும் உன் கூடவே எங்கேயோ இருந்துடணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உடனே அவரும் எனக்கும் அப்படித்தான் தோணுதுவேன், ஆனா உன் படிப்பு முக்கியம், உன் லைஃப் முக்கியம், உன் கரியர் முக்கியம். என் கரியர் அக்ரிகல்ச்சர், நான் அக்ரி எடுத்துட்டேன், படிச்சுட்டேன், இப்போ நான் ஒரு ஃபார்மரா இருக்கேன். ஆனா உனக்குன்னு ஒரு கரியர் இருக்கு, அந்த கரியரை நீ வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களும் ஏன்னா அவர் பேசுறதும் ஒரு சில நியாயமா தான் இருக்குது. ஸோ உங்களால வாயை திறக்க முடியல. நீங்க அப்படியே பார்த்துட்டு மாமா ஐ லவ் யூ அப்படின்றீங்க. உடனே அவரும் இந்த லவ் யூக்கு இப்ப ஆன்சர் வர்றது வயன், ஆனா கண்டிப்பா இந்த லவ் யூ ஒரு நாள் என் வாயால வரும், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள்ட்ட சொல்றாரு. நீங்க பார்த்துட்டு நீங்க எதுவுமே சொல்லல, உடனே நீங்க அப்போ என்ன இப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறீங்க. அவரு உடனே இங்க பாரு வயன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இப்போ இல்ல, 3 வருஷம் கழிச்சு. நீ சின்ன பொண்ணு, எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, ஆனா நீ இன்னும் சின்ன பொண்ணாதான் இருக்க, உனக்கு எனக்கு நிறைய ஏஜ் கேப் இருக்கு, அது மேட்டர் இல்லைங்க. ஆனா உனக்கு ஒரு மெச்சோர்டான ஏஜ் வேணும். அப்போ நீ இந்த வார்த்தையை வந்து சொன்னா நீ மெச்சோர்டான லவ்னு சொல்லலாம். ஆனா இப்போ உன் ஏஜுக்கு இது வர்றது ஒரு பப்பி லவ், அவ்வளவுதான், ஜஸ்ட் இன் இன்ஃபாக்சுவேஷன், அவ்வளவுதான் வயன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க பார்த்துட்டு மாமா இதே லவ் நான் இதே பாசத்தோட இதே எமோஷனோட 3 வருஷம் கழிச்சு வந்தா சொன்னா ஒத்துப்பியா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? அது வரைக்கும் நீ சிங்கிளா இருப்பியா? என்ன நினைச்சிட்டு இருப்பியா அப்படின்னு நீங்க மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவரும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உனக்காக என்ன தயான் இருப்பான். அது ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ வேற பையன் கூட போனாலும் பரவாயில்ல, உன்னே நினைச்சிட்டு இருந்தவன் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான், அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வந்து திரும்பிடுறாரு. உங்களுக்கு வந்து கண்ணுல வந்து டியர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. நீங்க அப்படியே உங்க ரூமுக்கு ஓடி வந்துடுறீங்க. ஓடி வந்து உங்க ரூம்ல இப்படி குமுறி குமுறி அழுறீங்கடா. ஓகேவா? உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க வந்து இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவர் உங்களை அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா இந்த நடந்த விஷயங்களை வச்சு நீங்க அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. பட் நீங்க அப்படி டோட்டலா நீங்க நினைச்சது எல்லாமே புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம். நீங்க வந்துட்டு ரூம்ல வந்து நல்லா அழுவுறீங்க. அழுதுக்கு அடுத்து அப்படியே தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் டைமும் மார்னிங் வந்து நீங்க அவர்கிட்ட பேசிருக்க மாட்டீங்க ஒரு வார்த்தை கூட. அப்போ உங்க அம்மா வந்து பேக் பண்ண சொன்னாங்க, நீங்க அவ்வளோத்தையும் நைட்டே பேக் பண்ணிருப்பீங்க அழுதுட்டு. அப்படியே நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க சித்தியிட பாய் சொல்றீங்க, உங்க பாட்டியிட சொல்றீங்க. உங்க பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுது நீங்க அழுதது. உடனே உங்க பாட்டி மட்டும் அவ்வளோ நேரம் உங்கள்ட்ட வந்து சிடு சிடுன்னு பேசின பாட்டி வந்து அவங்க கண்ணத்தை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணாலும் நல்லதுக்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு போறாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டி ஒரு நல்ல பெர்ஸ்பெக்ஷன்ல பாக்குறீங்க. அது வரைக்கும் இந்த பாட்டி கூட இந்த வஞ்சன்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்துல அப்படி போயிட்டு இந்த பாட்டி உங்க கண்ணுல அவ்வளவு ஏஞ்சலிக்கா தர்றாங்க. அப்போ உங்க உங்க சித்தப்பா உங்க எல்லாருக்குமே நீங்க வந்து பாய் சொல்லிட்டு அப்படியே வந்து ஏறி உங்க கசின்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ நீங்க அவங்களுக்குமே வந்து பாய் சொல்லிட்டு அஹ் நீங்க வந்து கார்ல ஏறுறீங்க. அப்போ தயாங் நிக்கிறாரு. உங்க அம்மா அப்பாவும் எல்லாருமே வந்து தயாங்கிட்ட பாய் சொல்றாங்க. தயாங் உங்களை பார்த்திருப்பாரு. ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம அப்படியே வந்துட்டு உங்க ஏர்போர்ட்ஸ் கார்ல ஏறினோடனே உங்க ஏர்போர்ட்ஸ் நீங்க எடுத்து மாட்டிட்டு சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது அவரும் ஓகே ஓகே அவளுக்கு கோவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் விட்டுறாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி உங்க அம்மாக்கு டிராவல் பண்ணும்போது ஃபுல்லுமே தூங்கிடுவாங்கடா. ஓகேவா? உங்க அப்பா வந்து அதே மாதிரி ஃபுல்லும் ரோட வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி போத்திட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப அழுவுறீங்க. உங்களுக்கு வந்து இந்த அதாவது இந்த ஒரு வாரம் பண்ண லவ்வே ஏன்டா இப்படி சாவடிக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வருது. நீங்க ரொம்பலாம் வந்து ஓவரா ரேங்க்லாம் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி மார்க்ஸ். ஓகேவா? நீங்க வந்துட்டு
உங்க ஊர்லயே நீங்க படிக்கல, உங்க ஊர் இல்லாம வேற ஊர்ல, உங்க ஊரே சிட்டி தான், நீங்க வந்து பெங்களூர் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல போய் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கடா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருந்து நீங்க படிக்கிறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் போறீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அப்படி ஜாலியா வந்து போகுது. பட் நீங்க வந்துட்டு தயாங்க மறக்கவே இல்லை ஒரு நாள் கூட. அவரும் மாசத்துல கண்டிப்பா ஒரு தடவை உங்களை வந்து பாத்துருவாரு மாசத்துக்கு. ஓகேவா? பட் வந்து உங்களுக்கு, அதாவது உங்க ஃப்ரெண்ட் ஐரா இருக்கால, ஸோ அவ மட்டும் பாத்துருவா தயாங்க. பட் உங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டா. தயாங்க வந்துட்டு தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. தென் ஐராவும் உங்கள்ட்ட எதுவும் காமிச்சிக்க மாட்டா. அவ வந்துட்டு விட்டுருவா. சரி, இவ ஒருவேளை இப்ப நம்ம சொல்லி இவ கான்சென்ட்ரேஷன் போய் அதுக்கு மேல நம்ம மேல பழி ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐரா விட்டுருவா. ஆனா தயாங்க வந்து கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் பாத்துருவாரு. அவ வர்றதுலாம் வந்துட்டு ஐரா எப்படியாச்சும் பார்த்து அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா இவருக்கு. ஓகேவா? மாசம் மாசம் வந்துடுறாரா அப்படின்ற மாதிரி. பட் நீங்க உங்க கண்ணில் ஒருத்தரையும் கூட மாட்டினது இல்லை. ஏன்னா நீங்க வந்துட்டு டோட்டலா அவ்வளோ சீரியஸா வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் அவ்வளோ சீரியஸா நீங்க வந்து ஃபன் பண்றதுலேயே வந்து இருப்பீங்க. ஸோ வந்து உங்க கண்ணில் மாட்டினது இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் போறீங்க, உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது. அதாவது ஏன் ஜூனியர் பசங்கள்ட்ட இருந்து வருது, சீனியர் பசங்கள்ட்ட இருந்து வருது. நீங்க நோ நோ, ஐம் ஜஸ்ட் லாயல் டு ஒன் மேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து எல்லா ப்ரப்போசலையுமே வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீங்க தயாங்க மட்டுமே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரும் எல்லாத்தையும் வந்து கவனிப்பாரு. லைக் அவங்க அவர் கண்ணு முன்னாடிலாம் ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவர் பாப்பாரு ஒரு மாதிரி பதட்டத்தோட, அதாவது அக்செப்ட் பண்ணுவாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி. உடனே நீங்க சாரி, எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, ஐம் லாயல் டு ஹிம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க விட்டுருவீங்க. அதாவது அவரும் அதாவது ப்ரப்போஸ் பண்ற பையன் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ வந்துட்டு அவங்களும் ஓகே பிரைவசி அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க. மத்த ஏங்க எல்லாத்தையும் கவனிச்சுதான் இருக்காரு. இப்போ செகண்ட் இயர் நல்லா பண்றீங்க. தேர்ட் இயருமே வந்துட்டு லாஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இப்படிதான் அந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு மாசமும் இப்படி பார்க்க வரல. ஸோ இந்த மாசம் பார்க்க வரும்போது நீங்க தப்பி தவிர அதை பார்த்துட்டீங்க அவரை. உடனே நீங்க பாத்துடுறீங்க. நீங்க வந்து ஒருவேளை இது எதுவும் இமேஜினேஷன் ட்ரீமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க கண்ணை கசக்கி கையை கில்லாம் பாக்குறீங்க. அந்த மனுஷன் நீங்க பாத்துருக்கத அவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. அதாவது அவர் வந்து ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க அப்படியே அவருக்கே தெரியாம அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க. அவர் திரும்பும் போது உங்களை பாத்துருவாரு. பார்த்து ஓன் அப்படின்றாரு. நீங்க என்ன மாமா, இதான் நீ என்ன வேணான்னு சொன்ன லட்சணமா அப்படின்ற மாதிரி சொல்ற. நீங்க ரொம்ப காமா பேசுறீங்க. அவர் இல்ல அது உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி. நான் என்னதான் உன் லைஃப்காக பேசினாலும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. ஒருவேளை நான் உன்னை எல்லா மாசம் என்ன பாக்குறதானே அப்படின்ற மாதிரி நீ சொல்றீங்க. அவரால் நோ சொல்ல முடியல ஒண்ணு. ஆமா, எத்தனையோ பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கும் போதும் நீ அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட உன்னை நினைச்சிட்டு இப்படி அடிக்கடி உன்னை பார்த்துட்டு வாழ்ந்துருவேன், என் லைஃப்பை நான் ஓட்டியிருப்பேன்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு அவ்வளவு நோ வேர்ட்ஸ். நீங்க உடனே அவரை ஹக் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்பாட்ல நீங்க ஹக் பண்ணிருப்பீங்க அவரை. அதாவது அது வந்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து உங்க காலேஜ் ஃபோரம்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு போகுது. அதாவது உங்க காலேஜ் போறோம்னா பிச்சுக்கிட்டு போகுது அந்த விஷயம். அதாவது உங்க அம்மா காதும் ரீச் ஆகுது. பார்த்தா அவங்க தம்பி தான். ஸோ அவங்க அம்மா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபைனலி எக்ஸாம்ஸ் ஓவர். அதாவது அந்த ஒரு மொமெண்ட்டை தெரியாம அப்படி போயிருப்பாரு. அந்த எக்ஸாம்ஸும் ஓவர் ஆகுது. நீங்க வந்துட்டு அடுத்த எக்ஸாம்ஸ் ஓவர் ஆனோடனே குதிக்கிறீங்க. உங்க அப்பாட்டே சொல்லியிருப்பீங்க. உங்க அப்பாவும் சரி தயாங்கிட்ட வந்து தட்டி கழிக்கிற அளவுக்கு எந்த தப்பான விஷயமும் இல்லை. அந்த ஊர்ல போய் கேட்டிருப்பாரு. தென் இவருக்கே தெரியும் பர்சனலா மச்சான எப்படின்னு தெரியாதா. ஸோ வந்துட்டு இவரை வந்து தட்டி கழிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட எந்த தப்பான விஷயமும் இல்லை. ஓகேவா? இவர் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து இவங்க கெட்ட பையன் அப்படின்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்படின்றதுனால வந்துட்டு இவருக்கும் எந்த விதத்திலையும் தட்டி கழிக்க முடியல அப்படின்றதுனால அவங்க அப்பாவும் ஓகே அப்படின்ற மாதிரி. நீங்க தான் அப்படி வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது எப்போ ஊருக்கு போவோம் அப்படின்ட்டு. உங்க அம்மா அப்படி இருடி என் ஊருக்கு போ, நானே அவ்வளவு ஆர்வமா இல்லை அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவை நீங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதே மாதிரிதான் அதாவது ஒரு ஒரு கிராப் டாப்பு தென் வந்து ஒரு ஜீன்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்க. தென் வந்து ஊருக்கு அப்படியே போறீங்க. போனோடனே இந்த பாட்டி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் அந்த பாட்டி பார்த்து, அதாவது நீங்க தெரியும் அந்த பாட்டியோட சீக்ஸை பிடிச்சு கிளவி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. உடனே இந்த பாட்டி உங்களை பார்த்து லைட்டா சிரிக்குது. நீங்க அப்படியே அப்படியே மெதுவா அப்படி தேவங்களோட ரூமுக்கு போறீங்க. பார்த்த ரூம்ல யாருமே காணும். நீங்க அப்படியே எங்க போனா இந்த திருட்டு போன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. பார்த்தா சடனா உங்க பின்னாடி டோர் க்ளோஸ் ஆகுது. பார்த்தா நம்ம தயாங்கு அப்படியே உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி வந்து அந்த வால்ல வந்து பின் பண்ணாரோ அதே மாதிரி உங்களை வந்து பின் பண்ணிட்டு லைக்
ஒரு மாதிரி உங்களை வந்து கிஸ் பண்றாரு. அந்த கிஸ் வந்து ரொம்ப டீப்பா போகுது. அதாவது அவர் வந்து உங்களை எத்தனை நாள் எவ்வளவு மிஸ் பண்ணாரு, உங்க பிரசன்ஸ் எவ்வளவு மிஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த கிஸ் ரொம்ப பேஷனேட்டா அப்படி சொல்லுது. நீங்க ஏன் அப்படி பேக் கிஸ் பண்றீங்க அப்படியே. அதாவது அவர் வந்து உங்க ஹிப்பை வந்து கிரிப் பண்ணிட்டு, அப்போ கிரிப் பண்ணும்போது தான் அதாவது அன்னைக்கு வாங்கி கொடுத்த அந்த ஹிப் செயின், அதாவது வந்து அது ரொம்ப மாடர்னான ஹிப் செயின். ஸோ வந்து எந்த ட்ரெஸ்க்குனாலும் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹிப் செயின் போட்டிருக்கீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு லைக் அவருக்கு கண்ணில் அவ்வளோ லவ் தருது. நீங்கள் வந்துட்டு பா எனக்காக இவ்வளோ லவ் சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறீங்க. உனக்கு சேர்த்து வைக்காம வேற யாருக்கு சேர்த்து வைக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க உடனே, டேய் குழந்தை பிறந்தோடனே மாறிட மாட்டேல்ல அப்படின்னு. ஒன்னே என் பொண்டாட்டி எனக்குதான், நான் எப்பவுமே உனக்குதான். என்னதான் இருந்தாலும் நம்ம நடுவுல பெற்றதானே அந்த குழந்தை, அதுவும் லைட்டா அன்பெல்லாம் காட்டுவேன். நான் அளவுக்குலாம் கொடுக்க மாட்டேன் பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிறீங்க. ஆனா எப்பனாலும் பார்த்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரிடி அப்படின்னுட்டு. அதாவது இப்ப போன கையோட உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே சர்டன் ஸ்டைலூஸ் சம்பதாயூஸ் எல்லாம் முடிஞ்சு உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் அனுப்பிடுவாங்களா. ஸோ வந்து போன கையோட மனசை சும்மாவே வந்துட்டு இது இது எள்தான் என்னையா இருப்பாரு சொல்லவா வேணும். இப்படி போனோடனே உங்களை பிடிச்சி பெட்ல போட்டுறது இப்படியே பிளா 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 பிளா. ஓகேவா? உங்க டர்ட்டியான மைண்ட் டர்ட்டியா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு வந்து எல்லாமே இப்படி முடியுது. அடுத்த நாள் தான் உங்களால சுத்தமா எந்திக்க முடியல. நீங்க தயாங்கிட்ட பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கடே. ஏன்டா எனக்கு அசிங்கமா இருக்கு, நான் எப்படிடா கீழே போவேன் அப்படின்றீங்க. அவரு நான் உன தூக்கிட்டு போட்டோமா அப்படின்னு. வாயில எல்லாம் வருது, எல்லாத்தையும் பண்ணிட்டு தூக்கிட்டு போட்டுமா, என்ன அசிங்கமா இருக்கும்டா அப்படின்றீங்க. உடனே அவரு இரு அப்படி சொல்லிட்டு பொறுமையா அவர் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போய் உங்களுக்கு சாப்பாடுல எடுத்துட்டு மேல வர்றாரு. உங்க அம்மாக்கு தான் வந்து என் பிள்ளை என்னடா பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி உங்க அம்மா தயாங்கிட்ட கேக்குறாங்க. தயா உடனே லைட்டா ஒரு மாதிரி டர்ட்டியா ஸ்மைல் பண்றாரு. உங்க அம்மாக்கு டே பாவி பயல என் பிள்ளை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வந்து தயாவை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே அவரும் அம்மா இல்ல அக்கா போக்கா அது இனிமே என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவரு உங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டு எப்படி மேல வந்து உங்களுக்கு சாப்பாடுலாம் ஃபீட் பண்றாரு. அண்ட் ஒரு 2 இயர்ஸ் முடிஞ்ச கழிச்சு அதாவது நீங்க இங்க தான்டா இருக்கீங்க. ஒரு ஒரு 1-2 இயர் கழிச்சு உங்களுக்கு ஒரு பேபி பிறக்குது. அந்த பேபி அப்பதான் குட்டி குட்டியா பேச ஆரம்பிக்குது. ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கோங்கடா. ஓகேவா? அப்ப அந்த பேபி டாடா அப்படின்னுது. ஒன்னி தயாங் சொல்லுமா சொல்லு அப்படின்றாரு. ஒன்னே உனக்கு என்ன பிடிக்குமா மம்மியை பிடிக்குமா அப்படின்னு கேக்குது. நீங்களும் அந்த இடத்துல கரெக்டா இருக்கீங்க. நீங்க அப்படியே தேயாங்க பாக்குறீங்க. உடனே அந்த குழந்தையும் தேயாங்க பாக்குது. உடனே அவரு ஐயோ 2 என்ன வச்ச கண்ணு வாங்காம பாக்குது, நடுவுல மாட்டிட்டு நான் தானேடா சாவுறேன் அப்படி சொல்லிட்டு, என்னம்மா நீங்களாம் இப்படி பாக்குறீங்க, எனக்கு ஒரு கண்ணு வேணுமா இன்னொரு கண்ணு வேணுமான்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு. ஒரு கண்ணு தான் வேணும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்க எங்க இருந்து சொல்றீங்க. உடனே எனக்கு 2 கண்ணும் வேண்டி, நீங்க 2 என் கண்ணு அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் நீ தான் ஃபர்ஸ்ட் ஆயிட்டு மயிறு மயிறு அப்படின்னா பாக்குறேன் இப்போ டோட்டலா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீ பொண்டாட்டி அப்பெல்லாம் கிடையாது டி அப்படின்ற மாதிரி உங்களை வந்து பேக் சீன் ஆக்ட் பண்றோம். கையை வெட்டிடுவோம் அடுத்த பிள்ளைக்கு பிளான் பண்றியோ அப்படின்ற மாதிரி சொல்றேனே. பின்னா நம்ம பேபிக்கு விளையாட ஒரு பேபி வேணும்ல அப்படின்னு நீ சாவடிச்சிடும் அங்கிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவரை துரத்தி விடுறீங்க. ஓகேவாடா? அண்ட் இந்த ஒன்சாடத்தை இதோட என் பண்ணிக்கிறேன். ஹாப்பி என்டிங். சராங்கி ஆமிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஆமி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் ரொம்ப குட்டியா தான். ஸோ வந்து மித்தவங்களுக்கு ஆர்மிஸ்க்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் இது சொல்லதான் சேனல் வளரும். ஓகே பை பாய். Oh, party, yeah.